மண்டபத்தை பிடிப்பது தொடர்பாக நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக கூறப்பட்டது. கண்டிப்பாக தாவேக தலைவர் விஜய் கரூருக்கு பயணப்படுவார் என அவருடைய கட்சி செயலாளர்கள் தெரிவித்து வந்த நிலையில் தற்போது வரைக்கும் அவருடைய பயணமானது மேற்கொள்ளப்படாமலேயே இருக்கிறது. என்ன விவரங்கள் என்பதோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் ஜெரி. வணக்கம். கரூர் சம்பவம் நிகழ்ந்ததிலிருந்தே நீடிக்கக்கூடிய ஒரு கேள்வி, தாவேக தலைவர் களத்துக்கு போவாரா, அங்க பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பாரா அப்படின்றது. சரி, அந்த நிவாரண தொகையை கொடுக்கறதுக்காகவாது அவர் போவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அதுவுமே நேரடியாக வங்கி கணக்குல செலுத்தப்பட்டாகிவிட்டது. இன்னுமே தாமதம் ஏன் நீடிக்குது? கௌதமி வணக்கம். 17ஆம் தேதி திட்டமிடப்பட்டது. 17ஆம் தேதியும் திட்டமிடப்பட்டபடி விஜய் நேரில் செல்ல முடியாத ஒரு சூழல் நிலவியிருக்கிறது. 41 குடும்பங்களையும் தனித்தனியாக நேரில் சந்திப்பது சற்று சிரமமாக இருக்கும் என்ற காரணத்தினால தனியாக ஒரு கூட்டரங்கிலே அவரை சந்திக்கலாம் என்று திட்டமிடப்பட்டு அதற்கான தனியார் மண்டபமும் தேர்வு செய்யப்பட்டது. அவர்கள் அட்வான்ஸ் கொடுக்கும் பொழுதெல்லாம் அவர்கள் உட்கட்சி பூசல் காரணமாகவும் அல்லது எதிர்காலத்தில் ஏதேனும் பிரச்சனை வரும் என்ற காரணத்தினாலும் அவர்கள் இடம் கொடுக்க மறுத்ததாகவும் கூறப்படுகிறது.